நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த 2026 மிதுனம் ராசி எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது இந்த ராசிக்காரர்கள்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போது 10ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம், ஜென்ம குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாகவே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், எதிரிகளால் மறைமுக பிரச்சனைகள், தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ ஒரு 6 மாதமாக மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும், எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல், குழப்ப நிலை, ஏற்கனவே நடந்த எண்ணங்களை பற்றி சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிறது, எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கிறது, சும்மா ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. இந்த நேரத்தில் சின்னதாகவே ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாக கோவப்படக்கூடிய காலகட்டமாக இப்போ போயிட்டுருக்கும். அவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வரக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் தொழிலில் ஒரு தொழில் இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த தொழிலில் இவங்க ஒரு நிதானமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் தொழிலில் திருப்தி இருக்காது, ஆனால் ஓடிட்டே இருக்கும். நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நிறைய செய்வாங்க, ஆனால் இவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். பட் வேலை மட்டும் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஆனால் அது பேசாமல் தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணங்களாம் கூட வரக்கூடிய சூழல் இருக்கும். பட் இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானின் சஞ்சாரம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல், பயணங்களால் மகிழ்ச்சி, உடன்பிறப்புகள் சின்ன சின்ன மனக்கசப்புகள், அவர்களால் ஆதாயம் வர்றது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை, அதாவது எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் என்ன தான் நெகட்டிவ் பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த தைரியத்தை 3ஆம் இடத்துல கேது கொடுத்துருவார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் தந்தை உடல்நிலை பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், பிதிர் வழியில் இருக்கிற சொத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்தாலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் கொடுத்துருவார். அதனால் பெரிய அளவு ஒன்றும் நெகட்டிவான விஷயம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ வந்துட்டாருன்னா இதுவரை இருந்த டென்ஷன், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாயிட்டு வாழ்க்கை ஆள் ரொம்ப தெளிவாயிருவாங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் வந்துடும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் பண்ணுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, புதிய வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு மிதுன ராசிக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் சில தடைகள், பிரச்சனைகள் தான். ஜூன் மாதத்துக்கு மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக அவங்களுக்கு அமைய போகுதுங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2026 என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும், யாரையும் பகைச்சிக்கூடாது, அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க செய்கிறதெல்லாம் பாஸ்ட்டாக தானாக அமைஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கான ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட இதில் அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா, அனாதை பிணங்கள், அப்புறம் பொருளாதார நிலை மிகவும் நலிவடைந்து அவங்க வீட்டில் ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்து அதுக்கு அவங்களால செலவு பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது அதுக்கு பண உதவி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான கோயில் பரிகாரம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. அதுக்கு ஒரு புதன்கிழமையில் இவங்க போயிட்டு வர்றது நல்ல பரிகாரமாக இருக்கும்.